ஒரு உண்மை கதைய சொல்லவா? இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்கள்ல ஒருவர் ஆனல்டு பாமர். ஒரு தடவை சவுதி அரேபியா ராஜா சவுதி அரேபியாவுல பாலைவனத்து நடுவுல ஒரு புது கால்ஃப் மைதானத்தை நிறுவி அதோட திறப்பு விழாவுக்கு இவரை அழைச்சிருந்தாரு. இவரை மட்டும் இல்ல, பல பிரபலங்களையும் உலகத்துல உள்ள மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்களையும் அழைச்சிருந்தாரு. திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த மைதானத்துல கால்ஃப் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அரசரோட விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ராஜா வலம் வந்து ஒவ்வொருவரையும் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனல்டு பாமர் பக்கம் வந்தாரு. அவர்கிட்ட சுகநலன் விசாரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ராஜா அவர்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனல்டு பாமர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. மனசு திக் திக்குன்னு அடிச்சது. ஏதோ ஒரு விதமான பயம் அவரை ஆட்கொண்டது. ராஜா கிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியல. எதுவும் கேட்காம இருக்கவும் முடியாது. தன்னிடம் அன்பா கேட்ட ராஜா கிட்ட மெதுவா, ராஜா எனக்கு ஒரு கிளப் கொடுங்கன்னு சொன்னாரு. கிளப்னா கால்ஃப் மைதானத்துல பந்து அடிக்க பயன்படும் கம்பு. ராஜா சிரிச்சுக்கிட்டே நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 3 வாரங்கள் ஆச்சுது. ராஜா கிட்ட இருந்து ஒன்னும் வரல. ஆனல்டு பாமர் தனக்குள்ளே, அவர் சவுதி அரேபியாவின் ராஜா, என்னைய பற்றி நினைக்க அவருக்கு எங்க நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. பல வாரங்கள் கழிஞ்சது. அவருடைய தபால் பெட்டியில மிகப்பெரிய கவர் ஒண்ணு இருந்துச்சு. அனுப்புனர் விலாசத்துல சவுதி அரேபியா ராஜான்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அத திறந்து பார்த்தா அதுக்குள்ள 500 ஏக்கர் கால்ஃப் மைதானத்துக்கான சொத்து பத்திரம் இருந்துச்சு. கால்ஃப் மைதானத்தையும் கிளப்னு சொல்வாங்க. இவர் கேட்ட கிளப் பந்தை அடிக்கும் கம்பு. ஆனா ராஜா கொடுத்தது கால்ஃப் கிளப். இவருடைய எண்ணம் வேற, ஆனா ராஜாவுடைய எண்ணம் வேறா இருந்துச்சு. இந்த உலகத்துல உள்ள ராஜாவே இப்படி கொடுக்கும்போது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய நம் பரமபிதா நாம கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு கொடுப்பாரு இல்லையா?